வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வாட்ஸ்அப் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, புது புது விஷயங்கள வந்து ஆப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யூசர்ஸ் வந்து ரீசென்ட்டா என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மெசேஜ் டெலீட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் டெலீட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. பட் ஆனா, நான் ஒரு டைம் மெசேஜ் அனுப்புனா, அத வந்து இமிடியேட்டா படிச்ச உடனே ஒரே ஒரு டைம் யூசர் படிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிரணும். இதையும் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு மார்க்க வந்து நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. யூசர்ஸ்லாம் ரெகுலரா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அப்டேட் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப் ஆப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பிகினிங்ல வந்த வாட்ஸ்அப்க்கும், இப்ப இருக்கிற வாட்ஸ்அப்புக்கும் எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் இருக்கு. எக்கச்சக்கமான புது விஷயங்கள எப்போதுமே கன்டினியூஸா கொண்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்த வாட்ஸ்அப் வேற, இப்ப இருக்கிற வாட்ஸ்அப் வந்து கம்ப்ளீட்டா வேற. ஸோ அதனால தான் வேர்ல்ட்லயே வந்து நம்பர் 1 ஆப்பா வந்து வாட்ஸ்அப்பால தொடர்ந்து இருக்க முடியுது. ஸோ இப்ப வந்து வியூ ஒன்ஸ் அப்படின்ட்டு ஒரு புது ஃபெசிலிட்டிய வாட்ஸ்அப் கொண்டு வர இருக்காங்க. ஸோ அத பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப நான் ஒரு இமேஜோ இல்ல வீடியோவோ வந்து நான் ஷேர் பண்றேன்னு வைங்க, குரூப்லயா இருந்தாலும் சரி, பர்சனலா இருந்தாலும் சரி, வியூ ஒன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபியூச்சர வந்து எனேபிள் பண்ணலாம். ஸோ வந்து அந்த வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஃபியூச்சர் எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒன்ஸ் அந்த யூசர் வந்து அத யாருக்கு அனுப்புறோமோ, அங்க ஒரு டைம் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வீடியோவா இருந்தாலும் சரி, இமேஜா இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட்டா இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிரும். இதுல வந்து சில குறைபாடுகள் இருக்கு. என்ன குறைபாடு அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க அனுப்புறீங்க. அனுப்புனா உடனே அவரு வந்து அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டாருன்னா, அத அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அனுப்புறது வந்து பெர்மனன்ட்டாவே அக்கவுண்ட்ல இருக்கும். ஸோ வந்து நீங்க அனுப்புனாலும் அவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டா, அந்த மெசேஜ ஆப்போசிட் பர்சனால் சேவ் பண்ண முடியும். பட் சில ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுக்க அலோவ் பண்ணாது. ஸோ அது மாரி ஃபெசிலிட்டி இன்னும் வாட்ஸ்அப்ல இல்ல. ஸோ ஃபியூச்சர்ல வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறத அவாய்ட் பண்றதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி கூட இந்த வாட்ஸ்அப்ல கொண்டு வரலாம். ஸோ பட் இப்போதைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிரும். டெலீட் பண்றதுக்கு முன்னாடி யூசர் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ உடனே உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்ட்டு நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது பீட்டா டெஸ்டிங்ல இருக்கு. பீட்டா டெஸ்டிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பீட்டா டெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இப்போ வந்து வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா 3,50,000,000 பில்லியன் பேர், அதாவது 350,00,00,000 பேர் உலகத்த ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து டைரக்ட்டா நம்ம வந்து ஆப்ல எதுவா இருந்தாலும் கொண்டாந்து குடுத்தோம்னா ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னா, எல்லாமே சர்வீஸ் பாதிக்கப்படுங்காட்டுங்களா. ஸோ அதனால பீட்டா டெஸ்டிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆண்ட்ராய்ட்லயே அந்த பீட்டா டெஸ்டிங்க்கு ஆப்பும் கிடைக்கும். ஸோ அத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பீட்டா வெர்ஷன்ல எந்த ஃபீச்சர்ஸ் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அதில தான் வந்து ஃபர்ஸ்ட்டு லோட் ஆகும். அந்த யூசர்ஸ்க்கு மட்டும் தான் வரும். அந்த யூசர்ஸ்லயே இதுவரைக்கும் பாதி பேத்துக்கு தான் இந்த வியூ ஒன்ஸ் அப்படிங்கிறது எனேபிள் ஆயிருக்கு. இன்னும் பாதி பேத்துக்கு வரப்போற நாட்கள்ல எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ இது எனேபிள் பண்ணோனே கொஞ்ச நாள் டெஸ்டிங் போகும். டெஸ்டிங் போனோனே உடனடியா வந்து புது அப்டேட் வந்து நார்மல் எல்லா யூசருக்கும், அதாவது 3.5 பில்லியன் யூசர்ஸ்க்கும் ஒரே டைம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கூடிய விரைவில வந்து எல்லாத்துக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.